வணக்கம் மாணவ கண்மணிகளே. ஏற்கனவே போன்ற வகுப்பில் நாம் என்ன செய்திருக்கிறோம்? சைவத்தினுடைய 12 திருமுறையில் 8ஆம் திருமுறையாக இருக்கக்கூடிய மாணிக்க வாசகருடைய திருவாசகம், அதிலே 10வது திருவாசகத்தில் 10ஆம் பொருளடக்கத்தில் 20 பாடல்களை கொண்டிருக்கக்கூடியது திருக்கோத்தும்பி. அதிலே முதல் 4 பாடல்கள் வரிசைகரமாக இருக்கக்கூடிய முதல் 4 பாடல்களை நம்மளுடைய பாடப்புத்தகத்தில் நமக்கு பாடமாக இருக்கிறது. அதில் 2 பாடல்களையும் அதனுடைய பொருள் விளக்கங்களையும் பற்றி நாம் முன்பே பார்த்திருக்கிறோம். தற்பொழுது மீதம் இருக்கக்கூடிய 3ஆம் மற்றும் 4ஆம் பாடல்களை பற்றி பார்ப்போம். பூயேர்கோனும் புறந்தரணும் என்று அந்த முதல் பாடல் யாராலும் அறிய முடியாத இறைவனை பற்றி. அடுத்ததாக நானார் என் உள்ளமார் என்று மாணிக்க வாசகர் இறைவன் என்னை ஆட்கொள்ளாவிட்டால் என்னை யார்தான் அறிந்திருப்பார் என்கின்ற தன்மையில் பேசியிருக்கக்கூடிய அந்த பாடல். அதற்கு அடுத்தாப்பில் இருக்கக்கூடிய 3வது பாடல், இதில் தூது அனுப்பப்படுவது அரசவண்டியாக இருக்கக்கூடிய அந்த தட்டாம்பூச்சி. ஆனால் ஒன்று அக்கிரணை பொருள், அது நாம் சொல்லுகின்ற செயலை அது சரியாக செய்யுமா என்பதில் ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. ஏனென்றால் தன் வயிற்றுக்கு பாடுபடக்கூடியது. ஒரு பூவை பார்த்து விட்டால் அதில் இருக்கக்கூடிய தேனை அது விரும்பி சென்று தனக்கு உணவாக எடுத்து வாழக்கூடிய தன்மை உடையது. ஆனால் இங்கே மாணிக்க வாசகர் நீ அப்படி செய்ய வேண்டாம், நான் சொல்லியிருக்கக்கூடிய பணியை செய் என்கிறார். எப்படி? தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே. திணை பார்த்திருப்போம், திணையரிசி பார்த்திருப்போம். ஒரு பூவினுள் அந்த திணையரிசியினுடைய அளவுதான் தேன் இருக்கும். அந்த தேனை விரும்பி சென்று உண்ணுகின்ற அரசவண்டே அப்படி செய்யாதே என்று தன்னுடைய எண்ணத்தை மாணிக்க வாசகர் கட்டாயம் நீ நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அந்த அரசவண்டிடம் தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே, நினைத்தோறும் காண்தோறும் பேசும் தோறும் எப்போதும் அனைத்தெலும் உள்நக ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. பொதுவாக மூத்தோர் சொல் கேட்பதும் இல்லையா, நாம் ஏற்கனவே பெரியோர்கள் சொல்வார்கள், பெரியோர்களுடைய ஆழ்ந்த அறிஞர்களுடைய சொல் கேட்பது, அவர்களை பார்ப்பது நமக்கு மிக புண்ணியம் என்பார்கள். அதே போல மாணிக்க வாசகர் இறைவனை பற்றி நினைத்தாலும், இறைவன் திருவுருவத்தை பார்த்தாலும், இறைவனை அது எல்லா வகையிலையும் பார்க்கிறார் பாருங்க. அப்படி நினைத்தால் உள்ளத்துள் மிகப்பெரிய ஆனந்த தேன் சொரிகிறது என்கிறார். நினைத்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும், இறைவனை பற்றி நினைக்கும் பொழுது, இறைவனை காணும் பொழுது, இறைவனை பற்றி பேசும் பொழுது இந்த உள் இருக்கக்கூடிய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா எலும்புகளும் அப்படி என்ன செய்கிறது என்றால் ஆனந்தத்தேன் சொல்கிறதாம். இந்த ஆனந்த தேனுக்காக வண்டை சொல்லுகிறார், நீ திணையளவு இருக்கக்கூடிய தேனை பூவில் என்ன செய்யாதே, உண்ணாதே. நான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த செய்தியை அப்படியே சென்று குனிப்புடையான் என்றால் கூத்தாடுகின்றவன், தில்லையம்பலத்திலே கூத்தாடுகின்ற இறைவன். அப்ப அவனிடம் சென்று அரசவண்டே நீ சொல்ல மாட்டாயா என்கிறார். தினத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணார், நினைத்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்நக ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி என்கிறார். ஆக இறைவனை எண்ணி இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் நமக்கு வருகின்ற அந்த ஆனந்தம் இருக்கிறது பார்த்தீர்களா, அந்த இன்பம், அந்த இன்பம் அப்பேற்பட்ட இன்பம், அப்பேற்பட்ட பரவசம் அடைந்தவர் மாணிக்க வாசகர். ஆகவே தன்னுடைய எண்ணத்தை அந்த கோத்தும்பிக்கு அனுப்புகிறார். நீ இடையில் எங்கும் நின்றுவிட வேண்டாம், பூவை பார்த்து தேன் உன்றுவிட வேண்டாம், நான் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியை அப்படியே கொண்டு போய் இறைவனுக்கு தெரிவிப்பாக என்று அனுப்புகிறார். அற்புதமான பாட்டு. அது 3வது பாட்டு. அடுத்ததாக 4ஆம் பாட்டு நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். சேக்கிழாருடைய பெரிய புராணத்தில் எத்தனையோ சிவனடியார்கள், தன் பிள்ளை கரியை படைத்த சிவனடியார் உண்டு. நேற்று மாலை விளைவிப்பதற்காக விளைத்த நெல்லை அறுத்து, நெல்லை அரித்து சிவனுக்கு படைத்த சிவனடியார் உண்டு. உள்ளத்தில் கோயில் கட்டிய சிவனடியார் உண்டு. தன்னுடைய மனைவியே சிவனார் விளையாட்டுக்காக, அதாவது இறைவனுடைய திருவிளையாடல் மிகவும் கொடுமையாக இருக்கும். பக்தியை சோதிப்பதற்காக சிவனார் எந்த அளவுக்கெல்லாம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு பக்தனை என்ன செய்வார், நெருக்கடி கொடுப்பார். ஆனால் அதிலிருந்து மீண்டும் என்ன செய்வார், இறைவன்
தன்னுடைய பக்தனை மீட்டெழுவச் செய்வான். அந்த வகையில் எத்தனையோ உண்மையான சிவ அடியார்கள் உண்டு. அதையும் மிஞ்சக்கூடிய மிக ஒப்புயர்வற்ற சிவபக்தன் யார் என்று கேட்டால் நம்மளுடைய கண்ணப்ப நாயனார். திண்ணப்பன் கண்ணப்பன் என்றெல்லாம் சொல்வார்கள். அவர் பாருங்க, தன்னுடைய கண்ணையே இறைவனுக்கு கொடுக்கிறார். கண்தானம் நம்மளுடைய சமயத்தில் அப்போதோ சொல்லப்பட்டிருக்கிறது. அது இப்பொழுதுதான் அறிவியல் வளர்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறது. மானுடன் இறைவனுக்கு என்னவெல்லாம் கொடுத்தான் என்பதை விட இல்லையா, இந்த இதில் சிரசே முக்கியம். சிரசில் கண்ணே, வள்ளுவன் கூட என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப என்பானே. அந்த கண்ணையே இறைவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கண்ணப்பனை பற்றி அற்புதமாக பாடுகிறார் மாணிக்க வாசகர். கண்ணப்பன் ஒப்பதோ அன்பின்மை கண்டபின் என்னப்பர் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பணி தென்னை வாவென்ற வான்கருணை சுண்ண பொன்னீற்றற்கே சென்றுதாய் கோத்தும்பி. இறைவன் மாணிக்க வாசகரை அவராகவே வந்து ஆட்கொண்டார். ஆக கண்ணப்பனுக்கு ஈடு இணையற்ற ஒரு பக்தி இங்கு யாருக்குமே இல்லை. ஆனாலும் எந்த வகையில் அந்த இறைவன் என்னை வந்து ஆட்கொண்டான் தெரியவில்லை. என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளி வண்ணப்பணி தென்னை, நான் எப்படி ஒழுகி வாழ வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்து வண்ணப்பணி தென்னை வாவென்ற வான்கருணை, அந்த இறைவன் என்னை வா என்று அழைக்கிறான். எதற்கு? சமயப்பணியாற்றுவதற்கு. என்னை இப்படித்தான் நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு அந்த ஒழுங்குமுறையை வேற கற்றுக் கொடுக்கிறான். அப்பேற்பட்ட இறைவன் சுண்ண பொன்னீட்டற்கே சென்றுதாய், சுண்ணப்புடியை உடல் முழுவதும் பூசி இருக்கக்கூடிய அந்த ஈசனுக்கு நீ சென்று சொல்ல மாட்டாயா அரசவண்டே என்கின்ற அற்புதமான பாடல். எப்பேற்பட்ட பக்தி மாணிக்க வாசகருடைய பக்தி. ஆகவே மாணவர்களே, பக்தி என்பது ஒரு தெளிவை கொடுக்கக்கூடியது. பக்தி என்பது ஒரு ஒழுங்குமுறையை கொடுக்கக்கூடியது. பக்தி என்பது உள்ளத்தையும் உடலையும் ஆரோக்கியப்படுத்துவது. ஆகவே பக்தியின் மூலமாக அறிவியலை உணர்ந்து அதன் மூலமாக ஆனந்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நாம் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.